ஷார்ப்பாக அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு தலைவன் நம்மளை ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் விட்டாரு. அந்த இடம் என்னன்னா கிராண்ட் டர்க் ஐலாண்ட். அதாவது தண்ணி எப்படி இருக்குன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீழே இருக்க கல் எல்லாமே அவ்வளோதான் தெரியுது, பாறை எல்லாமே. இந்த ஒரு லைன் பார்த்துருக்கீங்களா, அந்த லைன் அங்கிட்டு வந்துட்டு ஆள் இல்லாதது, அந்த இடத்துல குளிச்சுக்கலாம். இங்கிட்டு வந்துட்டு ஆளை ரொம்ப கூட இருக்கும், அங்கே ஷிப் பண்ணி பாடியிருக்காங்க. நான் இந்த போட்டுக்கு நான் வரணும்னு நினச்சேன். ஏன் வரணும்னு நினச்சேன்னா, நம்ம இந்த பீச் இருக்கும், பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாரும் ரொம்ப தள்ளி தான் நம்ம ஷிப்பை பார்த்துருப்போம், இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த இடம் மட்டும் தாங்க நம்ம குளிக்க முடியும். அந்த சைடு தெரியுது பார்த்தா உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுது, அது எல்லாமே ஃபுல்லாக சரியான ஆழம். சரி, நானும் அப்படியே இருந்துட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதில் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம தலைவன். அங்கே தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஷிப்பில். ஒரு 8 மாதம் நம்ம இந்த ஷிப்பில் தான் ஓட்டணும். நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 வாரம் ஆக போகுது. ஸோ நம்ம ஊருக்கும் இந்த கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோனா, டைமிங்கே வந்துட்டு ஒரு 9.5 மணி நேரம் டைமிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கனால என்னால் வீட்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேச முடியுது. ஏன்னா நம்ம இங்கே நைட் இருந்துச்சு, நாங்கள் பகலாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. அப்படியே வந்துட்டு பீச் ஓரத்தில் எல்லாருமே தேடிட்டே இருந்தானுங்க கீழே இருந்துட்டு. நானும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். எனக்கு கையில் கிடச்சிது இந்த உயிரோட ஒரு சங்கமாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஏதோ இருந்தது. சரி, ஒரு பார்த்துட்டு நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கல் வந்து ஒன்று கிடச்சதுங்க. அது வந்து ஸ்டார் மாதிரி இருந்தது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அபூர்வம். அது என்னன்னு தெரியல எனக்கு. நானும் உள்ளெல்லாம் திருப்பி பார்த்தேன், அது ஒரு கல் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஷூ இவெல்லாம் கழட்டி போட்டு காலில் வந்துட்டு கடலில் தண்ணியை வந்து மேலே படணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடலில் இறங்கிட்டேன். ஏன்னா இது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த நம்மலாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். அதை நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அபூர்வமாக இருக்குது. ஏன்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணுறனால வந்துட்டு நமக்கு இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், இங்கே இடத்துக்குலாம் நம்ம போக முடியும். இதே நம்ம கை காசுக்கு போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப ரேர். அதனால தான் பெரும்பாலும் வந்துட்டு க்ரூஸ் ஷிப்பில் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நிறையா இடத்துக்கு போகலாம், நிறையா கற்றுக்கலாம். ஸோ நான் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நானும் என்னோட டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.